Hi everyone, welcome to our channel P2P channel. P2P அப்படின்றது பொரோட்டா டு புட்டின் அப்படின்றத ஷார்ட் ஃபார்ம் P2Pன்னு வச்சுருக்கோம். சும்மா லைக் உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த வீடியோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்ட்ராம் அப்படின்லாம் எதுவும் இல்லை, பட் வந்து இப்போ தான் இந்த வருஷம் வின்டர் ஸ்டார்ட் ஆகி ஸ்னோ வந்து நல்லா விழுந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன், எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறதுலாம் எப்படி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ வாங்க அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் போய் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வின்டரில் இன்னும் என்ன கொடுமை அப்படின்னா, அது மாதிரி பார்த்துவே ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக இருக்கும்போது அதை ஃபுல்லாக வந்து இது பண்ணணும், என்னது ஷவல் பண்ணணும். டெய்லி வந்து அதை ஷவல் பண்ணலை அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஐஸ் ஆகி மாறி அது வந்து வலிக்கி விடும். என்ன தான் ஸ்னோ பார்க்க அழகாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வேலை தான் அது வந்து. இப்போதான் ஸ்னோ ஃபுல்லாக இப்போ விழுந்துருக்கனால அப்படியே பூவாக அது வந்து இருக்கு பாருங்க. இப்போதான் விழுந்து ஃப்ரெஷ் ஸ்னோ. இப்போ வந்து அப்படியே சாஃப்டாக மண்ணு மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அது அப்படியே ஹார்டாகி ஐஸ் ஆகிருதும். கனடாவை சும்மா வின்டர் ஒண்டர்லேண்ட்டு சொன்னாங்க, அப்படி பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த முக்கியமான பர்சனோட பேர் பார்த்தீங்கன்னா டேசி. நல்ல அருமையான பேர். வாங்க காமிக்கிறேன். என்னதான் வேலை வந்து காரு இருந்தாலும் ஸ்னோ ஃபுல்லாக வந்து மறைஞ்சிருக்கப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வேலை கிளம்புறதுக்கு முன்னால் இல்லை வெளில போகிறதுக்கு முன்னால் இதை ஃபுல்லாக இப்படி இது பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ கடுப்பு தெரியுமா? ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ வந்து இந்த ஸ்னோலையுமே எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து கொஞ்சம் க்ராசரிஸ் அது எல்லாமே கொஞ்சம் காலியாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக் பிளேயர்ஸ், இங்கே வந்து நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. லைக் வால்மார்ட் இருக்காங்க, ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் மேஜராக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லைக் ஹோல்சேலும் சொல்லலாம், ஆனால் ரீட்டெயிலும் சொல்லலாம். வீட்டுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் கம்மியாகவும் வாங்கலாம், ஆனால் ஹோல்சேலில் இப்போ நிறைய பேர் வாங்கி வாங்குறவங்களும் வாங்குவாங்க. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, குவாலிட்டி எல்லாமே செம குவாலிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் கிடைக்கும் வந்து அதே ப்ரைஸில் வந்து காஸ்கோவில் வாங்குறது வந்து வெளியில் வாங்கினா குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாமே பல்காக வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ வீட்டில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் ஃபேமிலி ஆஃப் 10, இங்கெல்லாம் நிறைய ஃபேமிலிலாம் வந்து 10-15 பேர் ஃபேமிலியெல்லாம் வாங்குவாங்க. அவங்களுக்கு வாங்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது செம்ம சீப்பாக இருக்கலாம். பட் யா, டுடே வி ஆர் கோனா கோ டு காஸ்கோ அண்ட் வி வில் ஷோ யூ வாட்ஸ் அரவுண்ட். வாங்க போகலாம். ஸோ நல்ல கிளைமேட்டுக்கு வந்து வி காட் அ காஃபி வித் மில்க் அண்ட் வி ஆர் கோனா கோ டு காஸ்கோ. சரி, இந்த காஸ்கோ அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து சும்மா ஜஸ்ட் லைக் ஷாப்பிங் பண்ண முடியாது. வி ஹாவ் டு பி எ மெம்பர் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நாங்கள் மெம்பர் அதை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியுதா எல்லாமே எவ்வளோ ஹியூஜ் பல்க் ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்லேருந்து சாப்பாடு ஐட்டம், கூல் ட்ரிங்க்ஸ், வி ஹேவ் அ லாட். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம்.
இந்த PS5 பார்த்தீங்கன்னா வந்து PS5 ஸ்லிம் டிஜிட்டல் கன்சோல் வச்சுருக்காங்க. இப்போ வெளியில் எல்லா இடத்துலையும் வாங்கும்போது வெறும் கன்சோல் ஒரு ஜாய்ஸ்டிக் மட்டும் வரும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கன்சோல் கூட கொடுத்து பண்டில் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்கோக்கில் மட்டும் வாங்கும்போது, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் இதை பார்த்துட்டு இருந்தோம், ஸ்கல்கேண்டி. இது ஒரு ஸ்பீக்கர் வந்து $50. ஆனால் இங்கே வந்து 2 ஸ்பீக்கரே $80. ஸோ அப்படி பார்க்கும்போது செம்ம சீப்பாக நிறையா வித்தியாசமாக இருக்குது. We have all the gaming consoles here. இங்கே வந்து ரொம்ப ஒரு இது மாதிரி என்ன இருக்குன்னா, இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம கடைக்காரங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க, செக் பண்ணி கொடுங்க அப்படிலாம் சொல்லுவோம். நாங்கள் வந்த புதுசில் ஐ திங்க் லேப்டாப் வாங்கும்போது வந்து நான் அந்த கடைக்காரர்கிட்ட வந்து சார் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னா, அவர் வந்து எனக்கு வந்து என்னடா வினோதமாக பார்த்தாரு. அவர் சொல்கிறாரு, அதான் க்ளோஸ்ட் ப்ராடக்டாக தானே இருக்குது, நீங்கள் எதுக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து எப்படி கான்செப்ட் அப்படின்னா, ஏதாச்சும் வந்து ஃபால்ட் இருந்துச்சுன்னா எவ்ரிதிங் ஹேஸ் டு கோ த்ரூ வாரண்ட்டி. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணும்போதே ஒர்க் ஆகலாட்டி எனக்கு வேறு ப்ராடக்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். அது மாதிரிலாம் இல்லாமல் இங்கே அப்படி பண்ணுறது வந்து லைக் எதுனாலுமே வாரண்டியில் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிறையா இது வந்து டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. இங்கே வந்து இந்த டிவி எல்ஜி வந்து 65 இன்ச் அல்ட்ரா ஹெச்டி டிவி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $596 போட்டிருக்காங்க. நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் $36,000 தான் வந்து $36,000 தான். ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் லெகோ டாய்ஸ், பேப்ளேட், அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் எல்லாமே இருக்குது. இந்த போக்கிமான் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. நிறையா ப்ளஷீஸ், எல்லா கேம்ஸ் அண்ட் டாய்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது என்னடா ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஊர் பல்லாங்குழிங்க. நம்ம ஊர் பல்லாங்குழியில் வச்சு நம்ம சங்கு வச்சு விளாடுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள் பெபிள்ஸ் வச்சு விளாடுறாங்க. மாடர்னைஸ்டு பல்லாங்குழி $25. நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1500 1500 பக்கத்தில். இங்கே நிறைய ஊர் பழங்கள் லைக் இங்கே ஆப்பிள், ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் பழங்கள் இருக்கிறனால ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். இது வந்து கோவா கொய்யாப்பழம், நம்ம ஊர் கொய்யாப்பழம். எவ்வளோ வெயிட்டு? 900 கிராம்ஸ் இருக்குது. $7 ஒரு $420 பக்கத்தில். நம்ம ஊரில் $20 $30 விற்பாங்க, இங்கே $420. இங்கே பேசிக்காக க்ரோ ஆகிற வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சீப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து கேரட்ஸ் எல்லாம் ஸ்நாக்கிங் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்பாங்க. இந்த 2 bags ஆஃப் கேரட் நியர்லி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ $10 $600. ஸ்நாக் குட்டியாக கேரட்ஸ் இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அவங்க பாக்ஸில் போட்டு ஸ்நாக் பண்ணுறதுக்காண்டி. காஸ்கோவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்குறக்காண்டி வந்து சாப்பாடு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சைடில் ஆட்கள் வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஏதோ சாம்பிளிங் தராங்க. I'm doing great. What's the weather like happening out there? Don't tell me then. I don't go till 8 or 8:30, so hopefully no one's on the road by then. But you drive safe. Yeah. So
அவங்க அவங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்கன்னா வெளில வந்து வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தெரியாத ஆட்களாக இருந்தாலுமே அவங்க வந்து நல்லா பேசுகிறது நமக்கு ஒரு கனெக்ஷன் பேர் பண்ணுறதுன்றது வந்து அவங்க இயற்கையாகவே செம்மையாக இருக்கும். அவங்க சாம்பிளிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. காஸ்கோவில் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது இது மாதிரி சாம்பிளிங் நிறையா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக அளவுக்கு சாம்பிளிங் அப்பப்போ கொடுப்பாங்க. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீட் செக்ஷன் தான். மெயினாக இங்கே வந்து என்ன இருக்குன்னா நம்ம ஒரு கிரில் சிக்கன் மாதிரி இங்கே ரோட்டி ஸ்டைல்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது பல வருஷமாக சேம் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் அதில் காமிக்கிறாங்கன்ட்டு. ஒரு பேக் ஒரு முழு கோழி $8 கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு. ஏன் அப்படின்னா வெளியில் கோழி வந்து வாங்கினாலே $10-11 இருக்கும்போது குக் பண்ண கோழியே $8 கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து அவங்களோட ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக சேம் ப்ரைஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்காண்டி மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து நாங்கள் எக்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பால்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைக் ஒரு ஃபுல் பேக் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பார்த்தீங்கன்னா 3 பேக் இருக்குன்ட்டு 4 லிட்டர் பால். இது வந்து $9.49. இது வந்து ஒவ்வொரு பாலுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஆர்கானிக், ஃபேட் லெஸ் ஃபேட் அதிகமாக இருக்கிறது 3%, 2%, 1% அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட் மில்க், எக்ஸ் ஆர்கானிக். அது நாங்கள் இந்த ஒரு ட்ரே ஆஃப் எக்ஸ் தான் எடுக்க வந்தோம். இதை எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே நிறையா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் தான் கொஞ்சம் குடிப்போம். ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து செட் ஆகாது அப்படின்றதுக்காண்டி இது மாதிரி பல்காக வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வீட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கோம். டாக் பெட்டு இது லோக்கிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த குளிருக்கு வந்து லோக்கி நல்லா எடுத்துப்பாருன்ட்டு நம்ம இந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம லோக்கி பாய் கலரும் ஆரஞ்சு கேட்டு நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறோம். Cream soda. நாங்கள் மோஸ்ட்லி தயிர் இங்கே தான் வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஃபேட் கண்டென்ட்டோட செம்ம திக்காக சூப்பராக இருக்கும் இந்த தயிர். காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பொம்மை அதெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த டெடிபியர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 5 gods of wealth அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்குல்ல வீட்டில் வைக்கிறதுக்கு. $50 $3000. நிறைய குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கனால இந்த வருஷம் தீம் வந்து கிரின்ச் தீம் அப்படின்னு தான் நிறையா வச்சுருக்காங்க. நிறையா அழகழகான ப்ராடக்ட்ஸு. எல்லாருமே இங்கே வந்து வீட்டுக்கு வெளியில் வாசலில் வந்து அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுவாங்க அழகழகாக. இது நம்ம ஊரில் இருக்க மாதிரி வந்து வீட்டுக்கு வெளில ஜாமான் வச்சுருக்கோமே தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயமே இங்கே இல்லாமல் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ அழகழகான டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து. அது மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஒன் ஸ்டாப் பர்ச்சேஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். ன்றது கிஃப்டிங் சீசன் அப்படின்றனால கிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரேப்பர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் டேப்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இது வந்து ஜஸ்ட் லைக் எவ்ரி திங் இஸ் இன் ஒன் ஃபுட்.
இங்கே ஆக்சுவலி வந்து ட்ரெஸ்ஸஸ்மே செம்ம குவாலிட்டியாக இருக்கும். லைக் நாங்கள் ஒரு தடவை வந்து என்னென்னா இங்கே Now loading. ஜாண்டியர் அந்த ஜாண்டியர் ஜாக்கெட் ஒன்று எடுத்தோம். அதே சேம் இது வந்து வால்மார்ட்டில் பார்த்தப்போ சேம் ப்ரைஸ் தான். பட் ஆனால் குவாலிட்டி திக்னஸ் அப்படிலாம் பார்க்கறது செம்மையாக இருந்துச்சு. வி வில் பி கெட்டிங் சாக்ஸு 12 சாக்ஸு $18. பூமா சாக்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் ஜாக்கெட்ஸு அது இதெல்லாம் இருக்கும். ட்ராக் பேண்ட்ஸ் இருக்கும், செம்மையாக இருக்கும். புலோவர்ஸ்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நேரம் வந்து ஷாப்பிங் பண்ணி பில்லாம் போட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் பெஸ்ட் ஐட்டம் என்னென்னா அவங்களோட கேஃபிடீரியா மெனு ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் தே ரியலி ஹேவ் குட் ஃபுட். ஹாட் டாக் செம்மையாக இருக்கும், செம்ம சீப்பு, பீஸா, ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ போய் ஆர்டர் பண்ணலாம் வாங்க. நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம கால் பண்ணுறது வெயிட் பண்ணலாம். So we bought one pepperoni pizza, one cheese, hot dog எல்லாம் வாங்கியிருக்கோம். சாரி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஹாட் டாகும் இந்த கோக் வந்து $1.29. இந்த பீஸா இஸ் $2 இஸ் ஸ்லைஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹாட் அண்ட் நைஸ். End of the video வந்துட்டோம். Thanks so much for watching this. I know there will be lots and lots of mistakes and we are really new to this. So we are learning. இன்னும் நிறைய பார்க்கலாம் வாங்க. ご覧いただきありがとうございます。ありがとうございました。